ஸ்ரீ துர்கா தேவி. பாருங்கள், நில்லுங்கள் மகரிஷி. ரிஷி காத்யாயனரே, நான் உங்கள் அனைவரையும் கைது செய்ய போகிறேன். தேவகுரு பிரகஸ்பதியாரே, இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? தேவேந்திரா, இவர்களுக்கு பிராணவாயு கிடைக்கவில்லை. பூலோகத்தில் யாகங்கள் நடக்கவில்லை. அதனால் நமக்கு அவிர்வாகம் கிடைக்கவில்லை. ஆகவே இவர்கள் நோயுற்று விட்டார்கள். இன்னும் சிறிது காலம் இதே நிலை நீடித்தால் இவர்கள் அனைவரும் மேலும் மோசமாகி விடுவார்கள். உடல்நிலை குன்றுவதோடு அவர்களுக்கு வயோதிகமும் வந்துவிடும். இந்திரா, இது என்ன அநியாயம்? எங்களை போன்ற மகரிஷிகளை கைது செய்ய யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? நான் அதிகாரத்தால் செய்யவில்லை மகரிஷி. ராஜ தர்மத்தை நிலைநாட்டுகிறேன். இல்லை, நீங்கள் செய்வது ராஜதர்மம் இல்லை. ராஜதர்மம் என்ற பெயரில் தாங்கள் செய்யும் அநியாயம், அக்கிரமம். தங்களிடம் படைபலமும் ஆயுத பலமும் இருக்கும் ஆணவம் இது. இல்லை, தவறு மகரிஷி அவர்களே. மனப்பூர்வமாக நான் இதை செய்யவில்லை. அந்த அசுரன் காலதேவனை தாங்கள் சந்திக்காமல் தடுப்பதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை மகரிஷி அவர்களே. தாங்கள் அங்கு சென்றால் நீங்களும் அதர்மம் செய்வீர்கள். பிறகு அந்த காலதேவனின் சக்தி மிகவும் பெருகிவிடும். தங்களுடைய ஞானமும் கல்வியும் இந்த பூலோகத்திற்கு தேவை. நீங்கள் அங்கு சென்றீர்களானால் இந்த பூலோகம் கெட்டு அழிந்து போய்விடும். பிறகு அந்த காலதேவன் இந்த பூலோகத்தை ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடுவான். இதுதான் நிச்சயம் நடக்கும். அரசனின் இன்னொரு கடமை என்னவென்றால், உங்களை போன்று தீய வழியில் செல்பவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும். அதனால் தான் இவ்வாறு செய்கிறேன். சேனாதிபதியாரே, அனைத்து ரிஷிகளையும் மரியாதையோடு சிறையில் அடையுங்கள். ஆணைப்படியே செய்கிறேன். அனுபவிப்பாய் அரசே, அனுபவிப்பாய். எங்களை கைது செய்ய கட்டளையிட்டாயே, இதற்கு நிச்சயம் தண்டனை உண்டு. செல்லுங்கள் மகரிஷி. உனது ராஜ்யத்திற்கு மகரிஷி காத்யாயனரும் அவரது மனைவி நாராயணியும் வர இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வசிப்பதற்கு நீ ஒரு ஆசிரமத்தை உருவாக்க வேண்டும். இந்த மனுபரதன் தங்களை அன்போடு வரவேற்கிறான் மகரிஷி. இந்த உலகத்தை காப்பது துர்கை அன்னைதான். இப்போதும் நான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என்ன செய்வது? என் கடமை அவ்வாறு உள்ளது. தர்மத்தை காக்க இதை தவிர வேறு வழியில்லை.
அசுர அரசன் துர்குணன் வாழ்க! அசுர அரசன் துர்குணன் வாழ்க! அசுர அரசன் துர்குணன் வாழ்க! தேவேந்திரா, தேவலோகத்திற்கு படையெடுக்க முடிவெடுத்து விட்டான் துர்குணன். என்ன கூறுகிறாய் சூரிய தேவா? என்னவாயிற்று தேவேந்திரா? இந்த சூழ்நிலையில் இது சரியான யோசனையாக தோன்றவில்லை. என்ன செய்யலாம் கூறுங்கள். நான் என்ன கூறுகிறேன் என்றால், அசுரர்களிடம் தோல்வி அடைவதை விட நம் மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக தேவலோகத்தை விட்டு பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடலாம். இல்லை, நாம் வேறு யாரிடமாவது அடைக்கலம் சென்று விடலாம். இல்லை, என்னவனாலும் சரி, வெற்றி அல்லது தோல்வி, செய் அல்லது செத்துமடி. ஆனால் ஒரு காலமும் தேவலோகத்தை துர்குணனின் கையில் ஒப்படைக்க மாட்டேன். இது போன்ற ஒரு சூழ்நிலை எந்த ஒரு பெண் குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது. நானே அரசரிடம் சென்று என் தந்தையை கைது செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். தந்தையாரின் தவத்தில் மகிழ்ந்துதான் நான் அவருக்கே மகளாக அவதரித்தேன். அவர் காரணமாகத்தான் எனக்கு ஒரு நல்ல மனித உருவமும் கிடைத்தது. அந்த உருவத்தை தாங்கிக் கொண்டு உலகத்தின் நலன்களுக்காக ஜீவன்களை ஆபத்திலிருந்து காக்கவும் என்னால் உதவ முடிகிறது. இன்று அதே தந்தையாரை கைதியாக என்னால் பார்க்க முடியவில்லை. அவரை எப்படி காப்பாற்றுவது என்றும் எனக்கு புலப்படவில்லை. நான் செய்த இந்த தவறுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையாரே. ஸ்ரீ துர்கா தேவி, ஸ்ரீ துர்கா தேவி. தேவர்களே, இந்த அசுரனின் காலடி உங்கள் லோகத்திற்குள் படுவதற்குள் நீங்கள் அனைவரும் தேவலோகத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இல்லை என்றால் இந்த துர்குணன் உங்கள் எவரையும் உயிரோடு விட மாட்டார். தேவர்களே, வெளியே வாருங்கள். காப்பாற்றுங்கள் தேவேந்திரா. நமது சொர்க்கலோகத்தை அவன் அபகரித்து விட்டான். நம்மை தாக்க படையெடுத்து வந்து விட்டான். அந்த துர்குணன் அதிவேகமாக நம் மீது பானங்களை செலுத்துகிறான். அது மட்டுமல்ல, நம் வாயிற்கதவையும் கூட அவன் தகர்த்தெறிந்து விட்டான். அவனை உள்ளே வரவிட மாட்டேன். துர்குணனை அங்கேயே தடுத்து நிறுத்தப் போகிறேன். நாராயண நாராயண. துர்குணனை நீ எவ்வாறு தடுக்கப் போகிறாய் என்றா? அதுவும் இந்த நோயுற்ற தேவர்களை வைத்துக் கொண்டா? நீங்களே சக்தி இல்லாமல் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு கூறும் அறிவுரை என்னவென்றால், நீங்கள் சிறிது காலம் இந்த சொர்க்கலோகத்தை விட்டு வெளியேறிவிடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உயிர் பிழைப்பீர்கள். தற்சமயம் அதுதான் சிறந்த வழி. இல்லை தேவரிஷி, நான் இந்திரலோகத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்ன ஆனாலும் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன்.
ஒன்று நாம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவன் இருக்க வேண்டும். காத்தியாயினி, என் மனமும் உன் மனம் போல் வேதனையில் உள்ளது. துக்கத்தை கூற வழியில்லை. ஒரு மகளாக உன் மனதை எவ்வளவு துடிக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று நடந்த அனைத்து செயல்களும் என் மனதிற்கு விரோதமான செயல்கள் தான். நான் மிகவும் துர்பாகியசாலியாகிவிட்டேன். என்னுடைய மிகப்பெரிய பயம் என்னவென்றால், துர்கை அன்னையை எவ்வாறு நான் சேவிக்கப் போகிறேன்? அவளிடம் என்ன முறையிடுவேன்? காத்தியாயனருக்கு சேவை செய்யுமாறு அவள்தானே எனக்கு கட்டளையிட்டாள். நான் அவரையே கைது செய்து விட்டேனே. தாங்கள் அதை நினைத்து வருந்த வேண்டாம் மகாராஜா. தாங்கள் செய்த காரியத்தில் எந்த தவறும் இல்லை மகாராஜா. இதை நினைத்து தாங்கள் துக்கம் கொள்ள வேண்டாம். துக்கப்பட வேண்டிய பெரிய விஷயம் என்னவென்றால், இதற்கெல்லாம் காரியமானவன் யார் என்று தெரியவில்லை. இதற்கு மூல காரணம் என்ன? யார் இந்த அநியாயக்காரன்? ஏன் இந்த அநியாயங்களை உலகில் பரப்புகிறான்? சூரிய தேவா, நாராயண நாராயண. இந்திரனே, வீண் பிடிவாதம் தேவையில்லை. காலத்திற்கு ஏற்றாற்போல் நாம் அனுசரித்து நடக்க வேண்டும். துர்குணனை எதிர்க்கும் அளவிற்கு நம்மிடம் சக்தி இல்லை. அதை தயவு செய்து புரிந்து கொள் தேவேந்திரா. நாரதர் சொல்வது சரியான யோசனைதான். இது உன்னுடைய உயிர் பிரச்சனை மட்டுமல்ல தேவேந்திரா, மற்ற தேவர்களின் உயிர் பிரச்சனையும் கூட. இப்போது ஆவேசம் வேண்டாம், யோசித்துத்தான் யுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் முடிவு உன் கையில் தான் உள்ளது. மனுவிரதா, முதலில் எங்களை இங்கிருந்து விடுதலை செய். மிக கொடி தவறு செய்து விட்டாய். நீ செய்தது சொல்ல முடியாத பாவம். நீ இன்னும் எங்களின் சக்தியை புரிந்து கொள்ளவில்லை மனுவிரதா. அதனால்தான் நீ இப்படி எங்களை கைது செய்திருக்கிறாய். நாங்கள் உனக்கு சாபம் கொடுக்கும் முன்னால் இந்த சிறைச்சாலையில் இருந்து எங்களை நீ வெளியேற்றி விடு மனுவிரதா. தேவையில்லாமல் கோபப்படாதீர்கள், அமைதியாய் இருங்கள். உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், அமைதியாய் இருங்கள். உனது புத்தியும் மங்கிவிட்டது என்று எனக்கு தோன்றுகிறது நாராயணி. அதனால்தான் அந்த விரோதியான மனுவிரதனை எதிர்ப்பதை விட்டுவிட்டு குற்றம் செய்யாத என்னிடமே வந்து அமைதியாக இருக்கும்படி கூறுகிறாய். அந்த மனிதன் என்னை கைது செய்து என் கோபத்தை தூண்டிவிட்டான்.
ஸ்ரீ துர்கா தேவி மகளை காத்தியாயினி, என் நிலையை பார். உன் ஆருயிர் தோழி சித்ராவின் தந்தை என்னை இந்த கடுஞ்சங்கிலியால் பிரித்திருக்கிறார், பார்த்தாயா? மகளே, அவர் கேட்கவே இல்லை மகளே. ஆனால் நீ கூறினால் கண்டிப்பாக அவர் என்னை இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து விடுவார் மகளே. உங்களை எப்படி நான் விடுதலை செய்ய சொல்வது? அநியாயம் செய்பவர்களுக்கு விடுதலை எவ்வாறு கிடைக்கும்? குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை கிடைக்கத்தானே வேண்டும். உங்களுக்கு தண்டனை கிடைப்பதை விரும்பவில்லை. உங்களை போன்ற ஒரு மகா ஞானி அந்த அசுரன் காலதேவனிடம் நட்பு கொள்வது என்றால் எப்படி? போதும் காத்தியாயினி. தாயும் மகளும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறீர்கள். நீங்களும் அந்த மனுபிரதனின் ஆட்கள் என்று நிரூபித்து விட்டீர்கள். இனி எதுவும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. என் கண் முன்னால் நிற்காதீர்கள். இனி நான் உங்களை காண விரும்பவில்லை. மகரிஷியே, கோபப்படுவது உங்களுக்கு அழகல்ல. இப்படியெல்லாம் பேசாதீர்கள். அமைதியா இருங்கள். நாங்கள் சொல்வதை ஒரு முறை கேளுங்கள் சுவாமி. நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. இதோ பார், காலில் முள் தைத்தால் அதை எடுத்து விட வேண்டுமே தவிர காலை வெட்டிவிடக் கூடாது. என்னை கைது செய்தவனுக்கு நீ உதவி செய்யக்கூடாது. உங்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை வீணாகிவிட்டது. நீங்கள் சூழ்ச்சிக்காரர்கள். கணவன் தகப்பன் என்ற உறவிற்கே நீங்கள் கலங்க விளைவித்து விட்டீர்கள். முதலில் இருவரும் இங்கிருந்து செல்லுங்கள். போங்கள். தந்தையாரே, யார் உனக்கு தந்தை? எனக்கு யாரும் மகள் இல்லை. இன்று முதல் என் மகளையும் என் மனைவியையும் நான் விட்டு விலகுகிறேன். இந்த அண்ட சராசரத்தை சாட்சியாக வைத்து உங்கள் இருவரிடமும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நான் அறிவிக்கிறேன். உங்களில் எவருக்கேனும் தைரியம் இருந்தால் நேருக்கு நேர் வாருங்கள், என்னோடு சண்டையிடுங்கள். ஏன் மௌனம்? ஏன் பதில் கூற மறுக்கிறீர்கள்? என்னை கண்டதும் பயந்து விட்டீர்களா? தேவர்களே, அசுர சேனைகளே, தாக்குங்கள். சொர்க்கலோகத்தை கைப்பற்றுங்கள். தாக்குங்கள். இங்கிருந்து சென்று விடுவோம். பாருங்கள். அசுரராஜனே, தேவலோகத்தில் யாரும் இல்லை. வெறும் பணிப்பெண்களும் தேவமங்கைகள் மட்டும்தான் இருக்கின்றனர்.
தேவர்கள் கோழைகள், பயந்தாரிகள். நம்மை கண்டு பயந்து சொர்க்கத்தை விட்டே ஓடிவிட்டார்கள். போர் மற்றும் நடந்திருந்தால் வெற்றி திலகத்தை என் நெற்றியில் தேவர்களின் இரத்தத்தால் அழகு செய்திருப்பேன். தப்பிவிட்டார்கள் கோழைகள். இந்த சொர்க்கத்தை ஆளப்போகும் எனக்கு மகுடாபிஷேகம் ஏற்பாடு செய்யுங்கள். இந்திரனின் சிம்மாசனத்தில் அமரப்போபவன் துர்குணன். இனி நானே தேவேந்திரன். அசுர அரசன் துர்குணன் வாழ்க! அசுர அரசன் துர்குணன் வாழ்க! அசுர அரசன் துர்குணன் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை வீணாகிவிட்டது. மனைவி மகள் என்ற உறவிற்கு களங்கம் விளைவித்து விட்டீர்கள். தந்தையாரே, யார் உனக்கு தந்தை? யாரும் எனக்கு மகள் அல்ல. அண்ட சராசரத்தின் சாட்சியாக உங்கள் இருவருக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நான் அறிவிக்கிறேன். வேண்டாம் சுவாமி, வேண்டாம். என்னை உன் தந்தையாரிடம் அழைத்து செல் மகளே. நான் அவரை விட்டு விலக மாட்டேன். அவரும் என்னை விட்டு விலக முடியாது. நாங்கள் பல காலமாக வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் ஒரு மனதோடு குடும்பத்திலும் தவம் செய்ய வனத்திற்கும் ஒன்றாகவே சென்றிருக்கிறோம். அப்படி இருக்க ஒரே வார்த்தையால் ஒரே நிமிடத்தில் என்னை விட்டு விலக முடியாது. அவரிடமிருந்து என்னை அவரால் எப்படி விலக்கி வைக்க முடிகிறது? அவர் எப்படி செய்யக்கூடாது. தயவு செய்து அவரிடம் அழைத்து சொல்லுங்கள். மகளே, என்னை அவரிடம் அழைத்து செல் மகளே. அம்மா, தந்தையார் கூறியவை அனைத்தும் வெறும் வார்த்தைகள் தான், இதயத்திலிருந்து இல்லை. அதை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டாம் தாயே. உனக்கு தெரியாதம்மா, அவர் மனதில் இருக்கும் உண்மைகள் தான் வார்த்தைகளாக வெளிவருகிறது. இல்லை அம்மா, இது உங்களுடைய பிரமை. தந்தையார் தங்களை விட்டு விலகுவதாக சொன்னார், ஆனால் மனப்பூர்வமாக இல்லை. அம்மா, சுய நினைவில்லாத ஒருவரின் வார்த்தையை உண்மை என்று எண்ணாதீர்கள். தேவி, கார்த்தியாயனி சொல்வது சரிதான். மகரிஷி தன் சுய நினைவோடு இதெல்லாம் கூறவில்லை. நீங்கள் வருத்தப்படாதீர்கள். இதற்கு சீக்கிரமே ஒரு முடிவு வந்துவிடும். தேவி நாராயணி, ரிஷியின் மனமும் புத்தியும் அவர் வசமில்லை. அதனால் தான் இப்படியெல்லாம் செய்கிறார். இது ஏன் நடக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அன்னை துர்கை ஒரு தீர்வு காட்டுவாள். ஆமாம், நிச்சயம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்து தந்தையார் தங்களிடம் வந்து விடுவார். நாம் முன்னால் இருந்தது போல் சந்தோஷமாக வாழலாம். நான் சொல்வதை நம்புங்கள் அம்மா. மகளே, உங்களுக்கு என்றுமே நான் குழந்தைதான் அம்மா. என் தாயாரை நோக வைத்த கயவனை நான் ஒரு காலமும் விடமாட்டேன். அந்த அரக்கனை கண்டுபிடித்து அவனை அழித்து விடுவேன். நிச்சயம் அழித்து விடுவேன்.
श्री दुर्गा देवी श्री दुर्गा देवी ஆச்சரியமாக உள்ளது. ஆனால் இது உண்மை. பட்டு, இந்த வேத புராணத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் எங்கு சென்று விட்டது? இது வெறும் காகிதமாக இருக்கிறது. இதை காண்பிக்கத்தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் கார்த்தியாயினி. எந்த புத்தகத்திலும் ஸ்லோகங்களும் இல்லை, வார்த்தைகளும் இல்லை. இந்த உலகில் உள்ள அனைத்து ஞானங்களும் மறைந்து விட்டது கார்த்தியாயினி. பட்டு, வெறும் வேதங்களிலும் புராணங்களிலும் இருந்து ஞானம் வளரவில்லை. மனிதர்களால் அறிய முடியாத வேதங்கள் கூட இந்த அண்ட சராசரத்தில் பரவியுள்ளது. பட்டு, இப்பொழுது நன்றாக புரிகிறது. என் தந்தையாரும் அனைத்து சாதுக்களுக்கும் ரிஷிகளுக்கும் எப்படி இந்த அசுர குணம் வந்தது என்று எனக்கு புரிந்துவிட்டது. அப்படி என்றால் இதையெல்லாம் யார் செய்கிறார்கள்? நிச்சயம் இதற்கு பின்னால் ஒரு அசுரன் இருக்கிறான். அவன்தான் உலகில் உள்ள அனைத்து ஞானங்களையும் பிடுங்கிக் கொண்டான். இங்கு நடக்கும் அனைத்து பூஜை புனஸ்காரம், யாகங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டது. நிறுத்து. श्री दुर्गा देवी श्री दुर्गा देवी
உன்னுடைய யூகம் சரிதான். எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. எந்த ஒரு அசுரனோ பூமியில் தீய செயலுக்கான விதையை விதைத்து விட்டான். ஆனால் எனக்கு புரியாத விஷயம் என்னவென்றால், இவையெல்லாம் எப்படி நடந்தது? ஒரு காலத்தில் வேதத்தின் ஞானங்கள் என்னிடம் மட்டும்தான் இருந்தது. அதை எழுத்து வகையில் உருவாக்குமாறு படைப்பு கடவுளான பிரம்மதேவரிடம் கொடுத்தேன். பிரம்மதேவா, இன்று நான் தங்களிடம் ஒரு முக்கியமான காரியத்தை ஒப்படைக்கப் போகிறேன். அது வேதத்தின் ஞானங்கள். இந்த ஞானத்தின் மூலமாக தான் சிருஷ்டிகள் உருவாகிறது. இந்த ஞானத்தினால்தான் உலகில் உயிர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உணர்த்தப்படும். இந்த ஞானத்தை நான் தங்களுக்கு சூட்சும வடிவில் அளிக்கிறேன். அதை தாங்கள் உடனே வார்த்தை வடிவில் இந்த உலகிற்கு அளிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த வேதங்கள் அனைத்தும் பாதுகாக்க வேண்டியது தங்களின் கடமையாகும். அப்பொழுதுதான் தீய செயலுக்கு யாரும் பயன்படுத்த முடியாது. தங்களின் கட்டளைப்படியே செய்கிறேன். அருளுங்கள் தாயே. எப்படி நடந்தது கார்த்தியாயினி? வேதங்களின் ஞானம் பிரம்மதேவரிடம் மட்டும்தானே இருந்தது. அது இப்போது வேறொருவரின் கையில் எப்படி சென்றது? அதுதான் எனக்கும் புரியவில்லை பட்டு. இந்த வேதங்கள் அடுத்தவர் கையிலா? யார் எடுத்து சென்றார்கள்? இந்த விளைவு இங்கு மட்டுமல்ல, தேவலோகத்தையும் பாதிக்கும். தேவர்களுக்கும் ஆபத்து வரும். தேவர்களுக்கும் ஆபத்தா? அது எப்படி? தேவர்களின் முழு ஆதாரமே பூலோகத்தில் நடைபெறும் யாகம் வளர்த்து அதில் கிடைக்கும் அவிர்பாகம்தான். ஆனால் இந்த மந்திரங்கள் எல்லாம் மறைந்ததால் யாகம் இனி யாராலும் செய்ய முடியாது. அதனால் தேவர்கள் சக்தியின்றி வயதானவர்கள் போல் தோன்றுவார்கள். அன்னை துர்கைதான் என்னை தேவலோகத்தை ஆட்சி செய்யும்படி கட்டளையிட்டாள். ஆனால் என்னால் அதை காப்பாற்ற இயலாமல் போய்விட்டது. கோழைகளைப் போல தேவலோகத்தை விட்டுவிட்டோம். அசுரர்கள் நிரந்தரமாக ஆட்சி புரிவதற்கு வழிவகுத்து விட்டோம். பட்டு, எனக்கு என்னமோ தேவர்கள் மிகப்பெரிய ஆபத்தில் இருப்பது போல் தோன்றுகிறது. ஒருவேளை இந்த ஆபத்தினால் அவர்கள் உயிர் பிரிய நேரிட்டால் பெரிய பாதகம் உருவாகிவிடும். சொர்க்கலோகத்தில் அசுரர்களின் அரசாட்சி நடைபெறும். தேவர்களுக்கு கிடைத்த அனைத்து அதிகாரங்களும் இனி எனக்குதான். இந்த சொர்க்கத்தின் அரசன் இனி நான் தான். ஆம், இந்த துர்குணன். என் அதிகாரப்படிதான் அனைவரும் நடக்க வேண்டும். எப்படி வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் என் அதிகாரம் செல்லும்.
இனி அனைவரும் என் அடிமைகள். தேவலோகத்தில் சத்தியம், தர்மம், நம்பிக்கை நிலவி வந்ததோ அதே இடத்தில் அநியாயம், அக்கிரமங்கள் உலா வரப்போகிறது. கேளுங்கள் உபதேவர்களே, தேவர்கள் ஆட்சி புரிந்த இந்த புனிதமான லோகத்தை பூலோக மக்களுக்கு அர்ப்பணித்து விடுவேன். என் சொல் கேட்டு நடக்காதவர்களை நான் அடியோடு அழித்து விடுவேன். இனி நீங்கள் தேவர்கள் அல்ல, தேவலோக வாசிகளும் அல்ல. இனி இருக்க போவது ஒரே ஒரு லோகம், பரலோகம். பரலோகத்தை ஆட்சி புரிய போவது எனது இன்னொரு உருவமான துர்குணன், அரசன் துர்குணன். அசுர அரசன் துர்குணன் வாழ்க! அசுர அரசன் துர்குணன் வாழ்க! அசுர அரசன் துர்குணன் அசுர அரசன் துர்குணன் வாழ்க! அசுர அரசன் துர்குணன் வாழ்க! அசுர அரசன் துர்குணன் வாழ்க! அசுர அரசன் துர்குணன் வாழ்க! முதலில் நாம் தேவர்களுக்கு சக்தி கொடுத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும். அதற்கு நாம் வைதீக காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும்.